இதுதான் ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ் அப் சீரிஸோட 4த் வீடியோ. இன்னைக்கும் ஆஃப்டர்நூன் தான் டைம் கிடைச்சது. சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். என் கையில இருக்கிறது பேர் வந்து பேர்லெட்ஸ். ஸோ இத வச்சும் நமக்கு நெறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். பட் எனக்கு தேவையான ஒரு 2, 3 எக்சர்சைஸ் இன்னைக்கு பண்ணேன். இது பேர் வந்து டக் புஷ் அப்ஸ். ஸோ இது இந்த புஷ் அப்ப நம்ம ஓவராலா பாடிய லிஃப்ட் பண்ணி நம்மளால புஷ் அப் பண்ண முடியுதுன்னா, நம்மளால ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ் அப் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் எல் சிட். இது வந்து கம்ப்ளீட்டா எனக்கே ஃபெயிலியர் தான். ஏன் சொல்லப்போனா, இதில நல்லா ஃபுட் கண்ட்ரோல் பிளஸ் நல்ல கோர் ஸ்ட்ரென்த் இருந்தா, இது நல்லா ஈஸியா பண்ண முடியும். அண்ட் தென் கீழ இருந்தே ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி கைய ஃபுல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆ ஓரளவுக்கு அந்த எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் வரணும் இன்னும் கொஞ்சம். ஏன்னா கீழ இருந்தே உடம்ப கொண்டு போறோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வரணும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்ஸ்ன்னு வந்து நம்ம நார்மலா பண்றது தான். ஸோ அதனால இது அந்த அளவுக்கு பிரச்சனை எனக்கு ஒண்ணும் தெரியல. பட் கீழ இருந்தே நம்ம உடம்ப புஷ் பண்ணி மேல நேரா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ் அப் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் கடைசி அட்டெம்ப்ட் அண்ட் இதுவுமே ஃபெயிலியர் தான். ஆ எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல். எனக்கும் சேர்த்து எல்லாருமே 2 கரும்பு எக்ஸ்ட்ராவா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த அப்டேட் பார்க்கலாம். பாய்.